கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டுமாக தேவன் அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தந்திட்ட இந்த மேலான நல்வாய்ப்புக்காக கர்த்தர் இயேசுவின் வழியாக நன்றிகளை நம்முடைய பிதாவுக்கு ஏறெடுத்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய பொன்னான பிரமாணத்தினுடைய பாடங்கள் தான் இன்னைக்கு நம்ம தொடர்ச்சி பார்க்க இருக்கிறோம். கடந்த முறை நாம அந்த ரீப்ரிண்ட் நம்பர் 2589 உடைய ஒரு பெரும்பான்மையான பகுதியை நம்ம முடிச்சிருந்தோம் கடந்த பாகத்துல. இன்னைக்கு நாம அதனுடைய இறுதியாக இருக்கிற 2 பேராக்களை தான் இன்னைக்கு நாம பார்த்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த பாடம் நாம கரங்களில வச்சிருக்கிற அந்த பொன்னான பிரமாணத்தினுடைய புத்தகத்திலிருந்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல சொல்லும் போது அந்த இறுதியா அந்த 2 பேரால அவர் பேசும்போது என்னன்னா, திரும்பவும் இந்த பகுதியில அந்த வசனங்கள் தான் மேற்கோள் காட்டுறார். எதுனா அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற விஷயத்த அங்க பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, அதுல ஆதலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இல்லைங்களா? அந்த வார்த்தை இப்பாடத்துல முன்பு பார்த்துள்ள விஷயங்களுக்கு இடையே தொடர்பு இருப்பதை காட்டுகிறதுன்னு நாங்க மேற்கோள் காட்டுறோம். ஆனா மேல நிறைய விஷயம் அவர் பேசிட்டு வந்தார் இல்லைங்களா? அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் அதோட இது தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு அங்க பேசுறார். ஏற்கனவே நம்ம பார்த்தபடி இந்த வசன பகுதிகள்ல 2 சாரார் பத்தி பேசுறாரு. அதுல ஒருத்தர் தன்னிடத்துல மிகப்பெரிய குறை உடையவர்களா இருக்கிறவரு, இன்னொருத்தர் சிறு குறை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா பெரும்பான்மையான அதிகப்படியான குறைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், சிறிய அளவுல விலையினங்களும் குறைகளும் வைத்துக் கொண்டு இருப்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முந்தைய பாகத்துல நாம தெளிவாக பார்த்தோம். சகோதரர் அவர்களும் அங்க பேசியிருந்தாங்க. ஆனா இந்த பாடத்தை ஒரு இறுதியா முடிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்களுடைய நோக்கங்களை நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா தவறாக நியாயம் தீர்த்து கொண்டு, அதாவது மற்றவர்கள் என்ன சொல்ற அந்த சிறு கண்ணாடி துண்டு போன்ற குறைகளை உடையவர்களுடைய விஷயத்துல நாம தவறாக நியாயம் தீர்த்து கொண்டு, அப்படின்னா சரியாக நியாயம் தீர்க்கிறது கூட நமக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, சரியாய் நியாயம் தவறாய் நியாயம் தீர்த்து கொண்டு. அப்ப பாருங்க, மற்றவர்களுடைய சிறு சிறு குறைகளை வைத்து அவர்கள் இப்படிதான் ஆவாங்க, இப்படிதான் அவங்க போவாங்க, இப்படிதான் அவங்க நிலை இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்கறது இல்லையா? கொடுப்போம் இல்லைங்களா? அதுல என்ன சொல்றேன்னா, அது ஒரு தவறான மனநிலையாகும். ஏன்னா பொதுவா நம்ம மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிற அதிகாரமே நமக்கு தேவன் கொடுக்கல. சபையாரா சேர்ந்துதான் சில குற்றம் செய்தவர்களை நியாய தீர்ப்பு செய்யறதுக்கான அனுமதி கொடுத்திருக்க. அது கூட தனிப்பட்ட ரீதியில யாரும் அல்ல, செய்த குற்றத்திற்கு என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையில பிரமாணங்கள்லயும் சட்டங்கள்லயும் இருக்குதோ அவைகளின்படிதான் அவர்களையும் கூட கையாளணும் என்பது நமக்கு எல்லாம் நன்கு தெரியும். மற்றபடி தனிப்பட்ட விஷயத்துல ஒருத்தருடைய நடத்தை விஷயத்துல யார் ஒருவருக்கும் மாம்சத்துல வாழும் போது தீர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, காலத்திற்கு முன்பாக யாதொன்று குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று அங்க சொல்றதை நாம பாக்குறோம். ஆக சகோதர சகோதரிகளை இங்க என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுடைய சிறு சிறு குறைகளை நீங்க போயிட்டு அதை அறுவை சிகிச்சை செய்து அவர்கள் அதிலிருந்து வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியை என்ன பண்ணாதீங்கன்னா நீங்க எடுக்காதீங்க. ஏன் சொல்றாருன்னா பாருங்க,
அவர்களிடத்தில், அதாவது நம்ம யார தவறா நியாயம் தீர்க்கிறோமோ அவர்களிடத்தில் குத்தி காணப்படும் சிறு கூர்மையான கண்ணாடி துண்டுகளை, சின்ன சின்ன குறைகள் மற்றவர், ஆனா இவர்கிட்ட என்ன இருக்குன்னா பெரிய குறைகள் இருக்கும். பட் ஆனா இவரு அதை தன்னிடத்துல இருக்கிற பெரும்பான்மையான குறைகளை, பலவீனங்களை அதை சரி பண்ணி கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்காம அந்த சிறு சிறு பலவீனங்கள் குறைகள் உடையவர்கள் விஷயத்துல இவர் என்ன செய்யறாருன்னா தவறாக நியாயத்து இருக்கிற நிலையும் எடுக்கிறாரு. அதே சமயத்துல என்ன சொல்றாருன்னா அவர்களிடத்தில் குத்தி காணப்படும் சிறு கூர்மையான கண்ணாடி துண்டுகளை மாற்றி போடுவதற்கு மிகவும் கவனமாக, பாருங்க, மற்றவர்களிடத்தில் இருக்கிற சிறு சிறு குறைகளை எடுத்து போடுவதற்கு மிகவும் கவனமாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு முயற்சிகள் எடுப்பதற்கு, சில சமயங்கள முயற்சிகள் கூட எடுப்பார். பாருங்க, இது நீங்க சில சமயங்கள்ல நமக்கு மத்தியில சில நிகழ்வுகள் நடக்கும். பாருங்க, ஒரு நம்ம கண் முன்னாடி கூட சிலருடைய சம்பவங்கள்ல நம்ம பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, பாருங்க, ஒரு சகோதரர் அநேகருக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய குறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர். ஏன்னா அவர் சகோதரர் ரசல் அவர்கள் நம்ம மேல பார்த்த விஷயங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மிகப்பெரிய அந்த என்ன சொல்லலாம், அந்த பெரிய குறைகளை உடையவர்கள், அதாவது உதிரம், தன்னுடைய கண்ணுல மிகப்பெரிய உதிரத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படிப்பட்ட மனப்போக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள்னா, அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் சொல்லும் போது, மற்றவர்களுடைய இருதயத்துல தன்னை பற்றின பெருந்தன்மையான எண்ணம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மனதில கருதி அவர்கள் மற்ற தேவனுக்கு அடுத்த வேலைகள் செய்வார்கள் அப்படின்னு அங்க சொல்றார். பாருங்க, ஏன்னா வசனங்கள்ல தெளிவா இருக்கும், நாம மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் அல்லது மனுஷர்களுடைய பார்வையில பட வேண்டும் என்று செய்யாமல் எல்லாம் நாம் பார்க்கிறோம். சோ ஆனா அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்னா, மற்றவர்களுடைய இருதயத்துல தான் செய்யற செயலின் நிமித்தம் தன்னை குறித்த ஒரு பெருந்தன்மையான எண்ணம் அவர்களுக்குள்ள உண்டாக வேண்டும் என்ற எண்ணத்துல செய்வார்கள் தான் சகோதரர் அங்க மேற்கோள் காட்டின விஷயங்களை நாம் அங்க பார்த்தோம். ஆனா இங்க அவர்கள் என்ன செய்யறாருன்னா, மற்றவர்களுடைய சிறு சிறு குறைகளை அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முயற்சிகள் எடுப்பதற்கு முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க இல்லைங்களா? அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு அதிகப்படியான பெரும்பான்மையான குறைவு உடைய ஒரு சகோதரன சகோதரியோ ஒரு சிறு கண்ணாடி துண்டு போன்ற குறைகளை வைத்திருப்பவர்கள் கிட்ட போய், அதை நீங்க இதை செய்யாதீங்க, இதை இப்படி பண்ணுங்க, இது தவறு, இது குற்றம்னு அவர் பேசும்போது, ஒருவேளை அந்த நிகழ்வை நம்ம நேர்ல பார்க்கும் போது நமக்கு எப்படிதான் தோணும் அப்படின்னா, இப்படிதான் தோணும், என்னது இவரிடத்திலே மிகப்பெரிய குறைகள் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை அவர் சரி பண்ணிக்காம ஒரு சிறு சிறு குறைவுடைய அந்த சகோதரனிடத்திலோ அந்த சகோதரி இடத்திலே ஒரு போய் சொல்றாரு அப்படின்னு சில சமயங்கள்ல சிலர் செயல்களை நம்ம பார்க்கும் போது நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க என்ன, அதாவது மற்றவர்களுடைய விஷயத்துல சிறு சிறு பிழைகள் உடையவர்கள் விஷயத்துல தலையிட்டு அதுல இருந்து அவர்கள் விடுபட இவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு என்ன சொல்றாருன்னா, அனாவசியமாக தலையிடுகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு பரீட்சையாக அல்லது கோட்பாடாக அல்லது அளவுகோலாக காணப்படுகின்றது. யாருக்கு? அந்த அனாவசியமாக தலையிடுகின்ற சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அது ஒரு பரீட்சையாகவும் அல்லது ஒரு கோட்பாடாக அல்லது அளவுகோலாக அது காணப்படுகிறது. சோ இதன் மூலம்தான், அதாவது இவர்கள் மற்றவர்களை குணப்படுத்துவதற்கு எடுக்கிற முயற்சி, அது என்ன சொல்றாருன்னா, அது அவங்களுக்கு தேவையில்லாதது. அதே சமயத்துல அதுதான் அவங்களுக்கு ஒரு பரீட்சையே. என்ன பரீட்சைனா, அந்த மாதிரி ஒரு சிறு குறை உள்ளவர்களை காணும் போது நம்ம அந்த விஷயத்துல தலையிடுகிறோமா தலையிடலையா? சோ அது ஒரு பரீட்சையாக கூட நமக்கு அங்க காணப்படுது.
சோ அதன் மூலம் தான் அது கூட என்ன சொல்றாருன்னா, அல்லது அளவுகோலாக காணப்படுகின்றது. அது என்ன அளவுகோலாக காணப்படுகிறது அப்படின்னா, இப்போ உங்க நிலையை நீங்களே அங்க வந்து புரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த விஷயங்களை வந்து அங்க சொல்றார். சரிங்களா? சொல்லிட்டு, ஆகவே இவ்வசனமே பொன்னான பிரமாணமாகும். எந்த வசனம்? அதே வசனம் தான், மத்தேயு 7:12. அதாவது, இதுவே தேவனுடைய ஜனங்கள் அவர்களுடைய ஜீவியத்தின் அனைத்து விஷயத்திலும் மற்றும் விசேஷமாக அவர்கள் சகோதரர்களுடன் கொண்டிருக்கும் உறவிலும் அவர்கள் சகோதரர்களை கையாளும் விஷயத்திலும் பயன்படுத்த வேண்டிய சட்டமாகும். ஆனா குறிப்பா இந்த வசனத்தை வந்து என்ன சொல்றாருன்னா, இது தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியத்துல, அவங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையில அனைத்து விஷயத்திலும், எல்லா விஷயத்திலுமே இந்த ஒரு பொன்னான பிரமாணத்தை கையாளணுங்கிறத மேற்கோள் சொல்லிட்டு, ஆனா என்ன சொல்றாருன்னா, விசேஷமாக ஆவிக்குரிய உறவுகள், சகோதர சகோதரிகளோடு கொண்டிருக்கிற உறவிலும் அவர்கள் சகோதரர்களை கையாளும் விஷயத்திலும் பயன்படுத்த வேண்டிய சட்டமாகும். அவங்களிடத்துலதான் இது குறிப்பா அங்க சரியாக கையாளணும்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவோ அல்லது குற்றத்தை தேடுவதற்கோ நாம் உந்தப்படும் போதும், சில சமயங்கள்ல பாருங்க, இது நமக்குள்ள ரேஸ் ஆகக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கறத சொல்றார். என்ன அப்படின்னா, மற்றவர்களிடத்தில், அது ஆவிக்குரியவர்களாக கூட இருக்கலாம் அல்லது மாம்சத்துக்குரியவர்களாக கூட இருக்கலாம், மற்றவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவோ அல்லது குற்றத்தை தேடுவதற்கோ நாம் உந்தப்படும். அப்படி ஒரு உந்தப்படுதல் வருங்கிறார். ஒண்ணு, மற்றவருடைய விஷயத்துல என்ன குற்றம் செய்யறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உந்தப்படுவோம், அல்லது என்ன குற்றம் அவங்க கிட்ட இருக்குதுங்கிறத தேடுவதற்கு நாம உந்தப்படுவோம், இல்லைங்களா? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மற்றவரை குற்றம் சாட்டுவதற்கு அல்லது மற்றவருடைய குறைகளை விமர்சிக்க நாம் உந்தப்படும் போது, பாருங்க இது கூட உண்டாகும் சொல்றார். மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கும், இல்லைங்களா? அதே சமயத்துல மற்றவருடைய குறைகளை விமர்சிக்க நாம் உந்தப்படும் போது, பாருங்க மற்றவருடைய குறைகளை விமர்சிப்பதற்கும் நாம உந்தப்படுவோம். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க மற்றவர்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கவோ குற்றத்தை தேடுவோ மற்றவர் குற்றம் சாட்டுவதற்கோ அல்லது மற்றவருடைய குறைகளை விமர்சிக்கவோ நாம உந்தப்படுகிறோம்னா, இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா, பொன்னான பிரமாணத்தை மற்றவர்கள் விஷயத்துல கடைபிடிவதற்கு தவறக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் என்பதை வந்து இது காட்டுகிறது, இந்த விஷயங்களை. அடுத்து என்ன சொல்றேன்னா, அல்லது அவரை வெறுப்பதற்கு உந்தப்படும் போதும் இப்படி எண்ணுவது. பாருங்க, இப்ப பாருங்க, இது நல்ல, அதாவது அந்த பொன்னான பிரமாணம். ஏன்னா நாம வந்து அநேக சத்தியங்கள் கேட்கிறோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல மிகுதியான சத்தியங்கள் கேட்கிறோம் ஆச்சுங்களா. பட் ஆனா இந்த பொன்னான பிரமாணம், இல்லைங்களா, இந்த பொன்னான பிரமாணத்தை நாம சரியாக கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா, தேவனிடத்துல நமக்கு இருக்கிற உறவும் சக சகோதர சகோதரிகளிடத்துல இருக்கிற உறவிலும் மற்ற உலகத்தாரோடு இருக்கிற உறவிலும் நாம சரியானவர்களாக காணப்படுவோம். ஏன்னா இப்ப பாருங்க, அவரு என்ன விஷயத்துக்காக இதெல்லாம் சொல்றாரு? மத்தவங்கள குற்றம் கண்டுபிடிக்க, குற்றம் தேடுறது, குறைகளை விமர்சிக்க நம்ம மனசு ஏவும் போது, உந்தப்படும் போது, அல்லது வந்து அவரை வெறுப்பதற்கு உந்தப்படும் போதும் இதெல்லாம் நடக்கும், இல்லைங்களா? மற்ற சகோதர சகோதரிகள் விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும், அவங்க கிட்ட என்ன குற்றம் இருக்கிறதுன்னு தேடுறதுக்கும், அதே சமயத்துல மத்தவங்க செய்யற சிறு சிறு காரியங்களை பார்த்துட்டு அதுல இருக்கிற சிறு சிறு பிழைகளுக்காக அவர்களை குற்றம் சாட்டுறது நடக்கும். அதே சமயத்துல மற்றவங்களுக்கு கூட விமர்சனம் பண்றது. அப்படின்னா விமர்சிக்கிறதுனா என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற பிழைகளை இல்ல அவர் நடத்தைய நான் ஒரு சிந்தையில இருந்து பேசுவேன், நான் ஒரு எண்ணத்துல இருந்து பேசுவேன், அவர் இன்னொருத்தர் ஒரு எண்ணத்துல இருந்து பேசுவோம். அதான் விமர்சனம் பண்றது. அதே சமயத்துல அந்த விமர்சனம் என்னன்னா, அவர் இந்த எண்ணத்துல இருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பாரு,
இந்த எண்ணத்தை மனசுல வச்சுதான் இதெல்லாம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் விமர்சனங்கள் இது இல்லைங்களா? ஒருவேளை அப்படி செய்ய உந்தப்படும் போதோ அல்லது அவர்களை வெறுப்பதற்கு நாம உந்தப்படும் போது இதெல்லாம் நமக்குள்ள ஒரு வேலை நம்ம யாருக்குள்ளுமே இப்படி எண்ணங்கள் ரேஸ் ஆகல அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா தோணும், ரேஸ் ஆகும். ஆனா என்ன சொல்றேன்னா, இங்கதான் ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோணும் போது, அப்படி ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் தோணும் போது என்னன்னா, வெறுப்பதற்கு உந்தப்படும் போதும் இப்படி எண்ணுவது, ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் நீங்க எண்றீங்க, இல்ல நாம எல்லாம் எண்றோம் அப்படின்னா, அல்லது செய்வது, இந்த மாதிரி செய்வது ஏற்புடையதா அல்லது ஏற்புடையதாக இல்லையா என்பதை நாம் அறியும் பொருட்டு. இப்ப நாம ஒரு மற்ற சகோதரன் சகோதரி விஷயத்துல இப்படி எல்லாம் சிந்திக்கிறேன்ல, குற்றம் தேடுறோம், குற்றம் கண்டுபிடிக்கிறோம், சிறு சிறு காரியங்கள்ல பெரிய குற்றமா பிழைகளை, சிறு சிறு பிழைகளை பெரிய குற்றங்களா மேற்கோள் காட்டுறோம், விமர்சனம் பண்றோம். அதே சமயத்துல அவங்கள சில சமயங்கள வெறுக்க கூட நாம உந்தப்படுறோம் நம்முடைய மனநிலை. ஒருவேளை இது மாதிரி நாம சிந்திப்பது அல்லது மற்றவங்களுடைய விஷயத்துல இந்த மாதிரி நடந்து கொள்வது இது ஏற்புடையதா அல்லது இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டா, இப்படி ஒரு மனநிலை உண்டாகிறது நமக்கு சரியானதா தவறானதா, அல்லது மற்றவர்களுடைய விஷயத்துல நாம இப்படி சிந்திப்பதும் பேசுவதும் சரியானதா இருக்குமா, ஒருவேளை இதை நாம தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் மற்றவங்க விஷயத்துல இது போன்ற மனநிலை வெளிப்படுத்தினல, அதாவது தவறான ஒரு மனநிலை தான். சோ இது சரியானதா அப்படிங்கிறத ஒருவேளை நான் புரிந்து கொள்ளணும்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதுதான் ரொம்ப அருமையான விஷயம். அது ஒருவேளை நான் அந்த சகோதரனுடைய இடத்திலும் அந்த சகோதரன் என்னுடைய இடத்திலும் இருந்தால், என்னை குறித்து அந்த சகோதரன் இப்படியாக எண்ணுவதையோ பேசுவதையோ நான் விரும்புவேனா அல்லது விரும்புவேனோ? கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்குங்கன்னு சொல்ற. அதை சொல்லிட்டு என்ற கேள்வியை நம்மிடத்திலே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஆனா இது அநேக சமயங்கள்ல இப்படி ஒரு எண்ணத்தை சிந்திப்பதற்கு நம்மள பெரும்பான்மையான நாம தவறுகிறோம். பாருங்க, இப்ப யாரோ ஒரு நமக்கு மத்தியில ஒரு சகோதரனோ ஒரு சகோதரி விஷயத்துல ஏதோ ஒரு குற்றம் அவங்க செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு குறைகள் அவங்களுக்கு இருக்குன்னா, உடனடியா பொதுவா தனக்கு நன்கு அறியப்பட்டவரோ அல்லது ஓரளவுக்கு அறியப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்கன்னு உடனடியா நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா? உடனடியா நமக்கு கோபம் தான் வரும். எப்படி அவங்க இந்த மாதிரி செய்யலாம், எப்படி அவங்க இந்த மாதிரி நடக்கலாம் இல்லைங்களா? அப்படி கோபப்பட்டு என்ன பண்ணுவோம்னா, இது தவறு, அவங்க எப்படி இதை செஞ்சுட்டாங்க, இப்படி ஒருவேளை அவங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் சில உள்நோக்கங்களை நாமளே கண்டுபிடிச்சிருவோம். அவங்க இதுக்காக தான் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அதுக்காக தான் செஞ்சிருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவோம், ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவோம் இல்லைங்களா? ஆனா அப்படி ஒரு மனப்போக்கு நமக்கு உண்டாகிறது முற்றிலும் தவறான மனப்போக்கு. ஏன் சொல்றாருன்னா, ஒருவேளை அந்த தவறை நீங்க செஞ்சிருந்தா, அந்த குற்றத்தை நீங்க செஞ்சிருந்தா, அதுதான் சொல்றாரு, அவங்க இடத்துல உங்களை வச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நன்கு புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாம் இந்த மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருந்து ஒரு காலகட்டத்துல நம்முடைய ஓட்டம் நிறைவு பெறும். அதெல்லாம் நம்ம விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நன்கு நம்ம புரிந்து கொள்ளணும், மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை எந்த அளவுக்கு பூதாகாரமா நம்ம கையாளுகிறோமோ தேவன் அதை நமக்கு தவறு என்கிறத உணர்த்துவதற்கு சில சமயங்கள்ல என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னா, அதே போன்ற குற்றத்தை அந்த கோபம் எமோஷனல் ஆனார் இல்லையா அந்த பர்சன்ஸ் எல்லாம், சோ அவங்கள வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிப்பாங்க. அப்படி அனுமதிச்சு அவர்களை இப்ப மற்றவர்கள் கையாளும் போது இவர்களுக்கு எவ்வளவு வேதனைகள் உண்டாகும். சோ அதெல்லாம் தேவன் உணர்த்துவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே எந்த ஒரு சகோதரனோ சகோதரி தேவனுடைய ஆவினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட யார் ஒருவரும் அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறார்கள் என்றால், சில சமயங்கள்ல
ஒருவர் செய்யற குற்றத்துக்கு பின்னாடி சாத்தானுடைய தூண்டுதல் இருக்கும். அவர்களுடைய சொந்த பலவீனங்கள் காரணமா இருக்கும். சில சமயங்கள்ல அறியாமை கூட காரணமா இருக்கும். ஏதோ சில சமயங்கள்ல தான் துணிகரமா செய்யற வாய்ப்புகள் அமையும். மற்றபடி இதுல ஏதோ பெரும்பான்மையான இந்த 3 நிலைகளுக்குள்ளதான் அநேகர் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றம் ஒரு சகோதரனோ சகோதரியோ குற்றம் செஞ்சுட்டாங்கன்ற விஷயத்தை கேள்விப்படும் போதோ, இல்ல அவர்களை நேரில் பார்க்கும் போதோ, இல்ல அவர்கள் விஷயத்த நாம கையாளும் போதோ, இல்ல அவர்கள் விஷயத்துல ஒரு தேவனுடைய வார்த்தையின்படி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்திலோ நாம எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருக்கிறோம் என்பதை தான் இங்க காண்பிக்கிறோம். ஒருவேளை அந்த தவறு நீங்க செஞ்சிருந்தா உங்களை மத்தவங்க எப்படி கையாள நீங்க விரும்புவீங்களான்னு தான் கேக்குறார். ஏன்னா இந்த பொன்னான பிரமாணத்தை பற்றி நாம நிறைய படிக்கிறோம், பேசுறோம், நமக்கு நல்லா தெரியும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கலாம். நாம எவ்வளோ பெரிய ஊழியக்காரா இருக்கலாம், எவ்வளோ ஆண்டுகள் சபையில மூப்பர்களா கூட இருக்கலாம். ஆனா இந்த பொன்னான பிரமாணத்தை அவ்வளவு சுலபமா கடைபிடிச்செல்லாம் நம்மளால வாழ முடியும். அவ்வளவு சுலபம் கிடையாது இது. இது என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்லா கவனிங்க. சகோதரர் இந்த பொன்னான பிரமாணத்தை பற்றி பேசுற விஷயங்கள்ல ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா கர்த்தர் தான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா, அவங்க இடத்துல நீங்க இருந்தா உங்களை அவங்க எப்படி கையாளணும்னு நினைப்பீங்க. அதுதான் விஷயமே சொல்றேன். பாருங்க, இன்னைக்கு ஒரு சகோதர சகோதரிகள் உலகத்தானே ஒரு தவறு செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், ரொம்ப எமோஷனல் ஆகுறோம். பட் என்னன்னா, அவன் இடத்துல நான் இருந்தான், அவன் நிலையில நான் இருந்தான் இல்லைங்களா? அவங்க செஞ்சது தவறாவே கூட இருக்கட்டும், பட் ஆனா அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சில நேரத்துல அந்த தவறு நான் கூட செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் அந்த தவறு செய்திருக்க வாய்ப்பு இருக்கும் போது என்னைய மற்றவர்கள் எப்படி கையாளன்னு நான் விரும்புவேன். ஏன்னா சில சமயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்படிங்க என் விஷயத்த அவர் அப்படி பேசலாம், எப்படி என்கிட்ட குறைகள் இருந்துட்டா கூட அதை எப்படி அவர் 4 பேர்கிட்ட சொல்லலாம், இது எப்படி அவ்வளோ கோபம் வருது இல்ல நம்மளுக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் மத்தவங்க விஷயத்துல அவ்வளோ எமோஷனலா கையாளுறீங்க, நீதியற்ற விதத்துல கையாளுறீங்க அப்படின்னு தான் இங்க கேக்குறேன். அப்ப என்னன்னா பாருங்க, நீங்க இவ்வளவு மனப்பான்மை உடையவர்களா இருக்கும்போது அந்த சகோதரனும் அந்த சகோதரியா இருக்கிற இடத்துல நான் இருந்தா, ஏன்னா இங்க என்ன பிரச்சனைனா, நமக்கு மத்தியில குற்றம் செய்யக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. குற்றத்தை ரகசியமா வெளிப்படையாக செய்யக்கூடியவர்களாக நாம இருப்போம். என்ன ஒண்ணுன்னா, அவங்க குற்றம் வெளியே தெரிஞ்சிச்சு, உங்க குற்றம் வெளியே தெரியாம இருக்குது. உங்க குற்றங்கள் வெளியரங்கம் ஆகாத வரையிலும் நீங்க சேஃபா இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ உங்க குற்றங்கள் வெளியே வராத வரையிலும் நீங்க சேஃபா இருக்கிறத நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சிறு சிறு குறைகள் உடையவர்களை பெருமளவில் நியாய தீர்க்க முற்படுவீங்க. அப்படி இருக்கும்போது தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா, நீங்களும் குணப்படணும்னா உங்க மனநிலையிலும் ஒரு நாளைக்கு பகிரங்கமாக்குவார். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது ரொம்ப சாதாரணமான காலம் அல்ல. மகிமையின் கர்த்தர் வந்திருக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க மனதளவுல செய்யற பாவங்கள் அவ்வளவு சுலபமா வெளியில தெரியாது. ஆனா அதை கூட தேவன் ஒரு கட்டத்துல வெளிக்கொண்டு வந்துருவார். ஏன்னா மற்றவர் விஷயத்துல கடுமையான நியாய தீர்ப்பு செய்ய முற்படுகிற யார் ஒருவராக இருந்தாலும் சரி, நமக்கு மத்தியில யார் ஒருவராக இருந்துட்டாலும் சரி, மற்றவர்கள் விஷயத்துல கடுமையான தீர்ப்பு செய்ய முற்பட்டனா தேவன் சொல்ற வார்த்தை அதுதான், நீங்க எந்த அளவினால மற்றவர்களுக்கு அளக்கிறீர்களோ அதே அளவுதான் உங்களுக்கு அளக்கப்படும். ஆனா நல்லா நாம புரிஞ்சுக்கணும், காலங்கள் தேவனுடைய கருத்துல இருக்கு. தேவன் யாரை எப்படி குணப்படுத்தணுங்கிற சித்தமும் திட்டமும் விருப்பமும் அவர் கருத்துல இருக்கு. அதனால மற்றவர்கள் மற்றவர்கள் சிறு சிறு குறைவு உடையவர்களை அநீதியாக நீதியற்ற விதத்துல நம்ம கையாண்டனா, அதே சமயத்துல மற்றவர்கள் நம்முடைய விஷயத்த நீதியற்ற விதத்துல கையாளுவதற்கு தேவன் அனுமதிச்சிருவாங்க. அப்பதான் அந்த வழிகள் தெரியும். அதனால இங்க நிறைய பேர் நம்ம மத்தியில அவங்க மனதளவுல நிறைய சீக்ரெட்டான பாவங்கள் இருக்கு, அதெல்லாம் யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். பட் இது காலம் அப்படி இல்ல. அது தேவன் ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது கொண்டு வந்துருவான். சோ அதான் சொல்லுமே, இங்க யாரும் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய நீதிக்கு முன்னாடி தப்பிக்கலாம் முடியாதுங்க. சரிங்களா? சோ அந்த விஷயத்தான்
இங்க மேற்கோள் காட்டிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஒருவேளை இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி மற்றவர்கள் இடத்துல தன்னை வச்சு பாக்குறதுல நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருப்போம். இது அவ்வளவு சுலபமா நம்மளுடைய மனசுல ஆழமெல்லாம் பதியாது இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்களே கூட யோசிச்சு பாருங்க, உங்க மத்தியில உங்களை சுற்றிலும் உங்க கண் பார்வையில எத்தனையோ சகோதர சகோதரிகளுடைய பலவீனங்களும் குறைகளும் வெளிப்பட்டிருக்கும். அவங்க விஷயத்த நீங்க எப்படி எல்லாம் கையாண்டீங்க? இல்ல அவங்க விஷயத்துல எத்தனை பேருடைய குறைகள் விஷயத்துல உங்களை அந்த இடத்துல வச்சு பாத்தீங்க? இல்ல உங்களை அந்த இடத்துல வச்சு எத்தனை பேர் விஷயத்துல நீங்க அந்த இடத்துல நான் இருந்தா மத்தவங்க எப்படி என்ன கையாளணும்னு நினைக்கிறனோ அது மாதிரிதான் அவங்கள நீங்க கையாண்டு இருக்கீங்களாங்கிறத நினைச்சு பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஏன்னா சகோதரர் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய சில டெபினேஷன் தான் நம்ம பாக்குறோம். சோ நடைமுறையில இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஆனா அடுத்த பேரால என்ன சொல்றாருன்னா, இந்த பிரமாணம் கவனமாய் பின்பற்றப்பட்டால், எந்த பிரமாணம் அப்படின்னா இந்த பொன்னான பிரமாணம் தான். அதுலயும் எந்த விஷயத்த போக்கஸ் பண்றாருன்னா, மற்றவர்கள் குற்றம் செய்யப்பட்டு இருக்கும் போது அதை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்தா மற்றவங்க என்னை எப்படி கையாளணும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா, நினைப்போம் இல்லையா, அத சொல்றாரு. இந்த பிரமாணம் கவனமாய் பின்பற்றப்பட்டால் இப்பிரமாணம் ஒரு வழிகாட்டியாக காணப்படும். ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். எது? இந்த பிரமாணத்தை நாம எல்லார் விஷயத்திலும் கையாண்டணும். பாருங்க, இப்போ ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் உடைய குறைகள்ல, இன்னும் பார்க்கும்போது மாம்சத்தின் குடும்பத்துல இருக்கிறவர்களுடைய குறைகள்ல இல்லைங்களா, அல்லது உலகத்துல மனுஷர்கள் செய்யக்கூடிய அநீதியான செயல்கள், அதுவும் குறைகள் தான். அவர்களை பார்க்கும்போது இல்லைங்களா, எல்லார் விஷயத்திலும் இல்லைங்களா, அவர்கள் மற்றவங்க விஷயத்துல என்ன தவறுன்னு எது தவறுங்கிறத நீங்க பாக்குறீங்களோ, சோ அந்த இடத்துல நீங்க இருந்தா மத்தவங்க உங்களை எப்படி உங்களுடைய சம்பவங்களை குறித்து பேசணும், எப்படி கையாளணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அந்த மாதிரி பாருங்கன்ற. பட் ஒருவேளை இது நம்ம கவனமா பின்பற்றினா இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் இப்பிரமாணத்தை நினைவில் கொண்டிருந்தோம். என்னது? இந்த இப்படிதான் கையாளணுங்கிற பிரமாணத்தை அவர்கள் நினைவில் கொண்டிருந்தோம். இதற்கு கீழ்ப்படிய இருதயத்தில் விருப்பம் கொண்டிருந்த போதிலும், பாருங்க, இப்படி நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த மனநிலை வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய இந்த பாடங்கள் அத்தனையும் இந்த புத்தகத்துல இருக்கிறத நீங்க முழுமையா படிச்சு முடிச்சீங்கன்னு வச்சுங்க, நல்லா ஆழமா நிதானமா நன்கு தேவனுடைய ஆவியில புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து இத நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த மாதிரி ஒரு பிரமாணத்தை கண்டிப்பா நம்ம கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணலாம். கடைபிடிக்கணுங்கிற விருப்பமும் வைராக்கியமும் அந்த நேரத்துல உண்டாகலாம். நல்ல தேவனுடைய ஆவியில இதை ஸ்டடி பண்ணவர்களுக்கு இந்த அனுபவங்களுக்குள்ள கண்டிப்பா அவங்க போயிருக்கலாம். ஆனா பாருங்க, ஒருவேளை நல்லா இந்த பிரமாணங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி நினைவுல கொண்டிருந்தோம், இதற்கு கீழ்ப்படிய இருதயத்தில் விருப்பம் கொண்டிருந்த போதிலும், ஆனா நமக்கு இருக்குது, சோ இத கீழ்ப்படியணும், என்ன அருமையான பிரமாணம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கீழ்ப்படிய இருதயத்தில் விருப்பம் கொண்டிருந்த போதிலும் புறங்கூறும் விஷயத்திலும் தீமை பேசும் விஷயத்திலும் வதந்திகள் பரப்பும் விஷயத்திலும் தாங்கள் இந்த பொன்னான பிரமாணத்தை மீறும் விஷயத்தில் தங்களை குற்றப்பழி நின்று விலக்கிக் கொள்வதற்கான காரணத்தை காட்ட வாய்ப்பு தேடுகின்றனர். அதாவது என்னன்னா, இந்த பிரமாணம் நல்லா நினைவுல இருக்கு. என்ன நினைவுல இருக்குன்னா, புறம் கூறக்கூடாது, தீமை பேசக்கூடாது, வதந்திகள் பரப்பக்கூடாது அப்படிங்கிறது
இந்த பிரமாணத்தினுடைய சட்டதிட்டங்கள், அந்த கொள்கைகள் இருக்கு. அதே சமயத்துல இத கடைபிடிக்கணும்னு இருக்கு. ஆனா இதெல்லாம் இருந்துட்டும் என்ன சொல்றாருன்னா, புறங்கூறும் விஷயத்திலும், தீமை பேசும் விஷயத்திலும், வதந்திகள் பரப்பும் விஷயத்திலும், தாங்கள் பொன்னான பிரமாணத்தை மீறும் விஷயத்தில், அப்படின்னா என்னன்னா, இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்கன்னா, புறங்கூற விஷயம் செய்திருவாங்க, தீமை பேசுற விஷயம் செய்திருவாங்க, வதந்திகள் பரப்புற விஷயம் யாரு அப்படின்னா, இந்த பிரமாணத்தை நன்கு படித்து உணர்ந்தவர்களும், இதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்த போதிலும், ஆனா விருப்பம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா என்னன்னா இன்னும் நடைமுறைக்கு அதை கொண்டு வரல. விருப்பம் இருக்கு, எண்ணங்கள்ல அது நிறைஞ்சிருக்கு அந்த சத்தியங்கள்ல. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, மற்றவங்க விஷயத்துல பொன்னான பிரமாணத்தை வந்து மீறிடுவாங்க. அதுக்குதான் நம்ம சொல்றது, இங்க வந்து ஒருத்தர் இந்த பொன்னான பிரமாணத்தை நமக்கு மத்தியில தெளிவா பேசுறதுனால நாம என்ன முடிவுக்கு வர வேண்டாம்னா, அப்ப பொன்னான பிரமாணத்தை எந்த அளவுக்கு தெளிவா பேசுறாரு, அதனால அவர் எல்லா விஷயத்திலும் பொன்னான பிரமாணத்தின்படியே நடப்பாருன்னு நாம என்ன பண்ண வேண்டாம், அவரையே நினைச்சுக்க வேண்டாம். ஒருவேளை நாம பேசுறவங்களா இருந்து, நாம நன்கு புரிந்து கொண்டவர்களா இருந்து, நாம எல்லார் விஷயத்திலும் பொன்னான பிரமாணத்தின்படியே நடந்து கொள்வோங்கிற ஒரு மனப்போக்கும் நமக்கும் வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயம், ஒரு சத்தியம் நம்முடைய சுபாவமா, நம்முடைய வழக்கமா மாறும்போது, அது நாம செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. நாம சாதாரணமாவே அதை செய்திருவோம் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் என்ன பண்ண வேண்டாம். ஏன்னா இது நமக்கு மத்தியில அது பெரும்பான்மையான ஒரு வஞ்சனை கூட. ஒரு சத்தியத்தை பற்றி ஒருத்தர் தெளிவா பேசுறதுனால அவர் அதுல அதன்படியே அவர் நடக்கக்கூடிய இருப்பாரு என்பது வந்து அது முழுமையான நிலைப்பாடு கிடையாது. சில சமயங்கள்ல சிலர் பேசுற சத்தியத்திற்கும் சொந்த வாழ்க்கைக்குமே சம்பந்தம் இல்லாதவர்கள் மாதிரி கூட இருக்கலாம். மற்றபடி அது அவர்களுக்கும் தேவனுக்கும் உண்டான நிலைப்பாடு. அவர் விஷயத்துல தவறு இருந்தாலோ, குறைகள் இருந்தாலோ, அவர் விழுந்தாலும் எழுந்தாலும் அவர் எஜமானுக்கு தான் பதில் சொல்லணும். சரிங்களா? ஆனா இங்க பாரு என்ன சொல்றாருன்னா, இந்த பொன்னான பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய விருப்பம் உள்ளவர்களும் கூட சில சமயங்கள்ல இதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனா செஞ்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, தாங்கள் இந்த பொன்னான பிரமாணத்தை மீறும் விஷயத்தில், மற்ற சகோதர சகோதரிகள் விஷயத்துல பொன்னான பிரமாணத்தை மீறிட்டாங்க. ஆனா நீங்க மீறிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, தங்களை குற்றப்பயனின்றி விலக்கிக் கொள்வதற்கான காரணத்தை காட்ட வாய்ப்பு தேடுகின்றனர். அப்படின்னா என்னன்னா, நான் செஞ்சது, அதாவது மற்றவங்க விஷயத்துல நாம சில சமயங்கள் பொன்னான பிரமாணத்தை மீறி நடந்துடுவோம். ஆனா அப்படி நடந்ததுக்கு சில நியாயமான காரணங்கள் காட்டுவோம். அதான் சொல்றார். சில என்ன சொல்றேன்னா, அந்த பொன்னான பிரமாணத்தை மீறிட்டுங்கிற ஒரு பழி நம்ம மேல வந்திருக்குல்ல, நம்ம மேல சாட்டப்பட்டிருக்குல்ல. பாருங்க, அந்த பிரதர் விஷயத்துல, அந்த சிஸ்டர் விஷயத்துல நீங்க பொன்னான பிரமாணத்தை மீறி இருக்கீங்க அப்படின்னு ஒரு பழி வரும்போது, சோ அதுல அந்த பழியை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பான்மை இல்லாதனால அந்த பழியிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்வதற்கு சில காரணங்களை காட்ட வாய்ப்பு நாம தேடுவது இருக்குங்கிற. பாத்தீங்களா? ஆனா இப்ப என்னது, கீழ்ப்படியணும்னு விருப்பம் இருந்துச்சு, எண்ணத்துல நல்லா பதிஞ்சிருந்துச்சு. ஆனா பொன்னான பிரமாணத்தை மீறிட்டோம். ஆனா இப்ப என்ன பண்றோம், நான் மீறினது தவறு இல்லைங்கிறத மாதிரி நம்மள நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற. அதுவும் காரணத்தை காட்ட வாய்ப்பு தேடுகின்றனர். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த கர்த்தருடைய பிரமாணத்தை கையாளும் விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்க கடவுள். அதனாலதான் சொல்லுவோம், ஒரு சத்தியத்தை நல்லா தியானம் பண்ணி பேசுறது கூட சுலபம்தான், அல்லது படிக்கிறது சுலபம். ஒருவேளை அது போன்ற சத்தியங்கள்ல சில மணி நேரங்கள் செலவழித்து காதுகள் வழியா கேட்பது கூட சுலபம்தான் இல்லைங்களா? ஆனா இவ் எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு தேவனுடைய வெளிச்சமான அந்த சத்தியங்களை, அந்த வெளிச்சத்துக்கே உரியவர்களா நம்மளை மாற்றி கொள்ளக்கூடிய விஷயம் வந்து அது ஒரு குறுகிய நாட்கள்ல நிறைவேற எல்லாம் முடியாது. அதுக்கெல்லாம் பல ஆண்டுகள் என்ன பண்ணலாம், தேவைப்படலாம். அதனாலதான் இந்த மாதிரி அதுலயும் இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்லலாம்,
சாதாரண மனிதர்களுடைய மூளைக்கு எவ்வளவேன்னு எட்டாத சத்தியங்கள் இது இல்லைங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, இந்த கர்த்தருடைய பிரமாணத்தை கையாளும் விஷயத்தில் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அதாவது ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை ஏமாற்றுத்தனமாக கையாளாத படிக்கு. என்னது? தேவனுடைய வார்த்தைகளை ஏமாற்றுத்தனமாக கையாளாத படிக்கு. அதாவது இந்த பிரமாணத்தினுடைய உண்மையான முக்கியத்துவம் தொடர்பான விஷயத்தில், இந்த பிரமாணத்திலேயே முக்கிய விஷயமே என்னன்னா, நல்லா கவனிங்க. குற்றம் இழைத்தவர் ஒருவர் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு. அவரை நீங்க கையாளுறீங்க. ஆனா அவரை மட்டும் இல்ல, உங்க கண்ணு முன்னாடி யாரு குற்றம் செய்ததை பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களை வச்சு நீங்க பாருங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்லுவார்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படின்னா என்னன்னா, உங்க விஷயத்துல மற்றவர்கள் எவ்வளமாக நடக்கணும், எவ்விதமான மனநிலை உடையவர்களா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதையே நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் சொல்லுவார். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்றவர் விஷயத்துல இது ரொம்ப கிரிட்டிக்கல் தான். அநேகருக்கு இது கிரிட்டிக்கலா தான் இருக்கும். மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதையே நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. ஆனா சில சமயங்கள்ல மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்பினீங்களோ அதை அவங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அதாவது நீங்க அவங்க கிட்ட இருந்து நீதியா உங்ககிட்ட அவங்க நடக்கணும்னு நீங்க விரும்பினீங்களே, அவங்க நடக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எந்த நீதியை உங்க விஷயத்துல கையாளணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதே நீதியை தான் நீங்க அவங்க கிட்ட கையாளணும்னு. ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப நடைமுறைக்கு அது தேவனுடைய ஜனங்களுக்கு, இதுல பழக்கப்படுகிறவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். இது அவ்வளவு சுலபமா செய்திட முடியாது. ஏன்னா இன்னை வரையிலும் நமக்கு மத்தியில பெரும்பான்மையா நம்ம என்ன செய்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருப்போம். நம்ம கூட நல்ல ஃபெல்லோஷிப்ல இருந்தா நாமளும் அவங்க கிட்ட இருப்போம். ஆனா எதிர்மாறா இருக்கிறவங்களோட நம்ம என்ன பண்ண மாட்டோம். அதாவது என்னன்னா, தேவனே சில விஷயம் சொல்வார், சிலர்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருங்க, சிலர் விஷயத்துல நீங்க ஞானமா அது உண்டு. ஆனா இங்க என்னன்னா, நமக்கு ஏத்த மாதிரியே நடக்கிறவங்க கிட்ட நல்லா நடந்துக்குவோம், பட் எதிர்மாறானவங்க கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவோம். சில சமயங்கள்ல அதான் சொல்றாரு, தேவனுடைய இந்த பிரமாணத்தினுடைய உண்மையான முக்கியத்துவம் தொடர்பான விஷயத்தில், அதாவது தேவனுடைய வார்த்தைகளை ஏமாற்றுத்தனமாக கையாளாதபடிக்கு இல்லைங்களா? அதாவது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது, ஆனா நீங்க அதை வேற விதமா கையாள நினைக்கிறீங்க பாத்தியா, அந்த விஷயத்துல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு சொல்ற. அது ஏமாற்றுத்தனத்திற்கு கையாளாதபடிக்கு, அதாவது இந்த பிரமாணத்தினுடைய உண்மையான முக்கியத்துவம் தொடர்பான விஷயத்தில் நம்மையே நாம் குருடாக்கி ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு. அந்த கொள்கை என்னமோ அத நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க கொள்கையை மீறி நடக்கிறீங்க, கொள்கையை மீறி நடந்துறீங்க மற்றவங்க விஷயத்துல. பட் அதுக்கு சில காரணங்களை சொல்ல வரீங்களே, மேல சொன்னார்ல, சொல்ல வரீங்களா, அதெல்லாம் என்ன குறிக்குன்னா, இந்த பிரமாணத்தின்படி நடக்கிற விஷயத்துல உங்களை நீங்களே ஏமாத்திக்கின்னு நீங்களே ஒரு குருட்டுத்தனத்துக்குள்ள போயிடுறீங்க சொல்ற இல்லைங்களா? பாருங்க என்ன சொல்றாருன்னா, நம்மையே நாம் குருடராக்கி ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு, அதாவது இவ்விதமாய் நம்மையே நாம் ஏமாற்றி நம்முடைய மனசாட்சியை நாம் சிறைப்படுத்தி. அப்ப கூட பாரு, நீங்க பொன்னான பிரமாணத்தை மீறிட்டீங்கன்னு மற்றவங்க நமக்கு அது சுட்டி காட்டும் போது கூட நம்முடைய மனசாட்சி கூட சொல்லலாம், ஆமா நீங்க மீறிட்டுக்கிறீங்க. ஆனாலும் அதை கூட பொருட்படுத்தாம சில சமயங்கள்ல அந்த பொன்னான பிரமாணத்தை மீறினதை நியாயப்படுத்த பேசக்கூடிய அளவுக்கு வந்துருவோம். ஆனா என்னதான் சொல்றாருன்னா, அது ஒரு குருட்டுத்தனம் தான். நீங்க அதான் சொன்ன, பொன்னான பிரமாணத்தை மீறிட்டோங்கிறத உணர்ந்தா தவற ஒத்துக்கணும் நம்ம. ஆமா, இந்த சகோதரன் விஷயத்துல, இந்த சகோதரி விஷயத்துல பொன்னான பிரமாணத்தை நம்ம மீறி இருக்கிறேன்னு நம்ம உணர்ந்துக்கணும். சரிங்களா? ஆனா என்ன சொல்றாருன்னா,
நம்மை நாமே ஏமாற்றி நம்முடைய மனசாட்சியை நாம் சிறைப்படுத்தி பலவீனப்படுத்தாதபடிக்கு, அதாவது பரிசுத்த ஆவி வேண்டும் என்பதற்கான நம்முடைய ஜெபங்களை நாமே தடை பண்ணி போடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கடவோம். பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க இதுதான் சொல்றார். ஏன்னா இது எல்லாமே தேவனுடைய ஆவினாலே நமக்கு கொடுக்கப்படுற மிகப்பெரிய ஆசீர்வாதமான விஷயங்கள். இதுல நம்மள நாமளே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத மேற்கோள் காட்டிட்டு இதுலதான் சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனெனில் வழி திறந்திருக்கும் பட்சத்திலேயே பரிசுத்த ஆவியானது நம்முடைய இருதயங்களுக்குள் பாய்ந்து வர முடியும். வழி திறந்து இருக்கும் பட்சத்திலே பரிசுத்த ஆவியானது நம்முடைய இருதயங்களில் பாய்ந்து வர முடியும். அது என்ன வழி அப்படின்னா, இதுதான் பொன்னான பிரமாணம் அப்படின்னு நாம கற்றுக்கொண்டோம். இதுதான் பொன்னான பிரமாணத்தினுடைய சத்தியங்கள் என்று புரிந்து கொண்டோம். இதுக்கு கீழ்ப்படினோம் அப்படின்னு நாம என்ன பண்றோம், விருப்பப்படுறோம். ஆனா சில சமயங்கள் என்ன பண்றோம்னா, பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். ஏன்னா அது கர்த்தரே சொன்னார், தேவன் கிட்ட நீங்க என்ன கேளுங்க, பரிசுத்த ஆவி கேளுங்க. ஆனா பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஆனா அது எப்படி கிடைக்கும்ங்கிறத இந்த வரிகள்ல சகோதரர் ரஜல் அவங்க பேசுறாங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அதாவது பரிசுத்தாவி வேண்டும் என்பதற்கான நம்முடைய ஜெபங்களை நாமே தடை பண்ணி போடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஏன்னா ஜெபத்துல கேட்கிறோம், பரிசுத்தாவி கேட்கிறோம், பட் அது கிடைக்காதுன்றார். தடையா இருக்கும். எது தடையா இருக்குன்னா, நம்ம பொன்னான பிரமாணத்தை மீறி நடக்கிறது தடையா இருக்கும். நம்ம நிறைய கேட்கறோம்ல, தேவனே ஆவியின் கனிகள்ல வளரணும் எல்லாம் கேட்கறதில்ல. அதெல்லாம் வளரணும்னா நீங்க என்ன பண்ண, அதை கடைபிடிக்க முயற்சிக்கணும். பல தோல்விகள் வரும், முயற்சிக்கணும். ஆனா எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஆனா எப்படி கிடைக்குங்கிற அடுத்த இதுல சொல்றாருன்னா, அதாவது ஏனெனில் வழி திறந்திருக்கும் பட்சத்திலே பரிசுத்த ஆவியானது நம்முடைய இருதயங்களுக்குள் பாய்ந்து வர முடியும். எப்படி வரும்னா, முதல்ல நீங்க வழி திறந்திருக்கணும். அதாவது பொன்னான பிரமாணத்தின்படி நடக்கிறதுக்கு, மற்றங்கள் விஷயத்துல இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறதுக்கான விருப்பமும் வாஞ்சியும் அதுக்கான முயற்சிகளும் நம்ம இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவி வரும், கிடைக்கும்ங்கிற, அல்லது ஆவியின் கனிகளை நம்ம வளர்த்தெடுக்க முடியும் சொல்லிட்டு பாய்ந்து வர முடியும். இந்த பொன்னான பிரமாணத்தை முழுமையாக கை கொள்ளும் போது மாத்திரமே வழி திறந்து காணப்பட முடியும். பாருங்க, பொன்னான பிரமாணத்தை முழுமையாய் கை கொள்ளும் போது மாத்திரமே எது கிடைக்கும் அப்படின்னா, வழி திறந்து காணப்பட முடியும். இந்த பொன்னான பிரமாணமும் இந்த அனைத்து படிப்பினைகளும் புதியவைகள் போன்று தோன்றுவதற்கான காரணம் அப்படின்னா, இவைகள் முன்பு இல்லாத அளவுக்கு மாபெரும் போதகரினால் தெளிவான மற்றும் துல்லியமான வெளிச்சத்துடன் முன்வைக்கப்பட்டுள்ளதனாலே ஆகும். இன்னுமாக இவைகள் மோசையினுடைய நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகள் வாயிலாக தேவனுடைய போதனைகள் ஆகியவைகளின் சாரமாக உள்ளது. அதாவது என்ன சொல்றாருன்னா, பாருங்க, இந்த பொன்னான பிரமாணமும் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய படிப்பினைகளும் புதியவைகள் போன்று தோன்றுவதற்கான காரணம் என்ன பாருங்க. இதெல்லாம் முந்தைய காலங்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கே பாருங்க, நாமளே இந்த பொன்னான பிரமாணத்தை படிக்கும் போதுதான் இவ்வளவு பெரிய விஷயம் இதுல இருக்குதுன்னு நமக்கும் தெரியுது, இத படித்த ஒவ்வொருவருக்குமே தெரியுது இல்லைங்களா? ஏன் இவைகள் இந்த படிப்பினைகளும் புதியவைகள் போன்று தோன்றுவதற்கான காரணம், இவைகள் முன்பு இல்லாத அளவுக்கு மாபெரும் போதகரினால் தெளிவான மற்றும் துல்லியமான வெளிச்சத்துடன் முன்வைக்கப்பட்டுள்ளதினாலேயே ஆகும். ஆக சகோதர சகோதரிகள, அப்போ இந்த விஷயத்த ஏன் சொல்றாருன்னா, ஏன் நமக்கு இந்த காலத்துல இவ்வளவு இது ஆச்சரியம் ஊட்டக்கூடியதா இருக்குன்னா, இரண்டாம் வருகையில வந்திருக்கிற நம்முடைய கர்த்தர் இந்த சத்தியத்தின் மீதான வெளிச்சத்தை பெருமல், அதாவது அதனுடைய முழுமையான வெளிச்சத்தை இன்னைக்கு அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் நாம அதான் சொல்றாரு,
இந்த இந்த பொன்னான பிரமாணமும் இந்த அனைத்து படிப்பினைகளும் புதியவைகள் போன்று தோன்றுவதற்கான காரணம் இவைகள் முன்பு இல்லாத அளவுக்கு மாபெரும் போதகரினால் தெளிவான மற்றும் துல்லியமான வெளிச்சத்துடன் முன்வைக்கப்பட்டுள்ளதனாலே ஆகும். அதனாலதான் ஏன் நாம ஆச்சரியப்படுறோம்னா, இது கர்த்தர் மூலம் அங்க வெளிப்பட்டிருக்கு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இறுதியா இந்த பாடத்துல இன்னுமாக இவைகள் மோசையினுடைய நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகள் வாயிலாக தேவனுடைய போதனைகள் ஆகியவைகளின் சாரமாக உள்ளது. அப்படின்னா என்னன்னா, நியாயப்பிரமாணத்திலும் சரி, தீர்க்கதரிசிகள் வழியாக கூட சரி, தேவன் சொல்லி இருக்கிற அந்த சத்தியங்கள்ல என்ன சொல்றாருன்னா, அதிலும் இந்த பொன்னான பிரமாணம் அல்லது இந்த பொன்னான பிரமாணத்தை மற்றவர்கள் விஷயத்துல கையாளக்கூடிய விஷயங்கள்ல தான் சொல்றார். ஏன்னா மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டதிலும் சரி, எல்லாமே சரி, தேவன் இந்த அன்பையே சாராம்சமாக வச்சுதான் அங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த பாடம் முழுவதுமா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறபடி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல 247வது பக்கத்துல இந்த பாடம் முழுவதுமா இருக்கு. அது உங்களுடைய தனிப்பட்ட தியானத்துக்கு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சகோதர சகோதரிகளே, அதாவது தேவன் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெளிச்சத்தினுடைய நோக்கங்கள் என்னன்னா, அந்த வெளிச்சத்துக்குரிய நபர்களாகவும் அந்த வெளிச்சம் என்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள என்ன சுபாவத்தை வச்சு தேவன் கொடுத்தாரோ அந்த சுபாவம் உடையவர்களாக நாம மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் விருப்பமா இருக்குது. சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த பொன்னான பிரமாணம் நம்மால கடைபிடிக்க முடியாது என்பது அல்ல, பட் நிச்சயம் முடியும். ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, இதை முழுமையாக நாம கடைபிடிக்கும் போதுதான் அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அதை முழுமையா நம்ம கடைபிடிக்கும் போதுதான் என்ன சொல்லனா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம முன்னோக்கி போக முடியும். அப்ப பாருங்க, சில சமயங்கள்ல இந்த சத்தியங்களை நாம எல்லாம் தெளிவா பேசலாம் தான், ஒருவேளை இந்த பிரமாணத்தின்படியே நாம நடக்கல அப்படின் போது என்னன்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிகளை காண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் அநேகருக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்னன்னா, இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆனா இன்னமும் என்னால என்ன செய்ய முடியல, அந்த தேவனுடைய அன்பையோ கர்த்தர் போன்ற அந்த அன்பையோ மற்றவங்க விஷயத்துல வெளிப்படுத்த முடியல, காண்பிக்க முடியல. அப்படி ஒரு ஏக்கங்களும், அப்படி ஒரு என்ன சொல்லலாம், சில சமயங்கள்ல தங்களையே வருத்தி கொள்ளக்கூடிய மனப்போக்குகளும் இருந்தாலும் கூட நம்ம தொடர்ச்சியா இந்த விஷயத்தை, ஏன்னா இதுல ஒரு குருட்டுத்தனமும் இருக்குதுங்கிறத சகோதரர் அவர்கள் மேற்கோள் காட்டினாங்க. சோ அதனுடைய அடிப்படையில இந்த பிரமாணத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல நம்மை நாமளே குருடர் ஆக்கி கொள்ளாதவாறு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சில சமயங்கள்ல உண்மையிலேயே தேவனுடைய ஆவியிலே நாம நடத்தப்படுறோம் அப்படின்னா, மற்றவங்க விஷயத்துல இந்த பொன்னான பிரமாணத்தை நம்ம மீறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தேவனுடைய ஆவியின் மூலம் நாம உணர்த்தப்படுவோம். அந்த உணர்த்துதலுக்காக நாம சம்பந்தப்பட்ட நபரிடத்திலோ தேவனிடத்திலோ நம்முடைய குற்றத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நாம உணர்ந்து கொள்ளணும். சரிங்களா? சோ தேவன் தாமே கேட்ட அவருடைய சத்திய வார்த்தைகளின்படி நாம் யாவரும் நடந்து கொள்வதற்கு தேவன் தாமே கிருபையும் இரக்கமும் செய்வாராக.